இந்த கேக்கு செஞ்சு கஸ்டமர்கிட்ட டெலிவரி கொடுக்கும்போது எனக்கு என்னோ கிளைண்ட்ஸை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டனோ அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். இது வந்து 1 kgயில் வந்து ஃப்ரெஷ் மேங்கோ க்ரஷ் எடுத்து பண்ண கேக் தான். எனக்கு வந்து ரெடிமேடாக இருக்க மேங்கோ க்ரஷ் வேணாம், எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மேங்கோ க்ரஷ் தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து மேங்கோ ரொம்ப பிடிக்குமா. ஆனால் சீசன் எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கிற மாம்பழத்தை எடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் அதிகமாக ஆட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ரிச்சாக டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி நான் ஓகேன்னு இந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டேன். சாதாரண கேக் பண்ணாலே நமக்கு வந்துட்டு கையெல்லாம் ரொம்ப நடுங்கும், கன்ஃபார்மாக சொதப்பிடுவோம். ஆனால் இதுவோ நம்ம கட் பண்ணி அது ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர கேக் எந்த அளவுக்கு வந்து இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம பண்ணலாம், ஏன்னா இவங்க என்னோடய ரெகுலர் கிளைண்ட், அதனால் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுச்சு. எப்போவுமே ரவுண்டாக ஸ்கொயராக இல்லாட்டினா வந்துட்டு ஹார்ட் இன் ஷேப்லேயே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணி பார்த்தா அதோட அவுட்கம் வந்து கண்டிப்பாக நல்லா வந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனாலேயே இந்த கேக்கோட ஆர்டரை நான் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நான் 1.5 kgயில் வந்து ரெடி பண்ணேன். அப்போ தான் நான் கட் பண்ணி ஐசிங்லாம் பண்ணி கொடுக்கும்போது 1 kg வெயிட்டில் வந்து அது நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து அந்த கட் பண்ண பீஸையும் கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் கிளைண்ட் வந்து எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு கேக் மட்டும் கரெக்டாக 1 kgயில் வர மாதிரி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே பயமாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் சொதப்பிடுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சரி ஓகே இதை பண்ணி தான் பார்க்கலாமே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஐசிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மேலே வந்து லைட்டாக மட்டும் ஐசிங் பண்ணேன், ஃபைனல் ஐசிங் வந்து லைட்டாக பண்ணிவிட்டு, ஏன்னா சாக்லேட் தான் நம்ம மெல்ட் பண்ணி ஊற்ற போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒயிட் சாக்லேட் கனாஷை வந்து மெல்ட் பண்ணி அதில் வந்து எல்லோ ஃபுட் கலரை ஆட் பண்ணி போர் பண்ணேன். இதை போர் பண்ண நேரமோ என்னமோ தெரில, எரிமலை மாதிரி அது பொங்கி ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. அது வாட்டுக்கு ஒரு பக்கம் கீழே வந்துகிட்டே இருக்குது. நானும் எவ்வளோ தான் ஸ்க்ராப்பர் வச்சு எடுத்து பண்ணாலுமே அது நிற்கவே இல்லை. கடைசியாக என்ன பண்ணேன், போர்டே சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த போர்ட்லேருந்து இன்னொரு போர்டில் எடுத்து வச்சு அதை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கேக் வந்து எப்படி அவுட்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேனலில் வந்து ப்ரௌனி ஆஃபரும் போயிட்டு தாங்க இருக்குது. 1/2 kg ப்ரௌனி வாங்குறவங்களுக்குலாம் கோல்டன் ஸ்பூன் வந்து ஃப்ரீ கிஃப்டாக கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்துட்டு ஃபாண்டன்ட்டில் வந்து அதுக்கு லீஃபு, ஸ்டெம்மு, அவங்களோட நேமும் வந்து வச்சு எடுத்தாச்சு. ஃபைனலாக கிளைண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கேக் வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேக்கில் வந்து இன்னும் என்னென்ன டெக்கரேஷன் கொடுத்துருந்தா இது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வர எல்லா வீடியோஸும் வந்துட்டு ஆஃபர்ஸோடு கண்டிப்பாக வரும், ஃப்ரீ கிஃப்ட்டும் அதில் கண்டிப்பாக இருக்கும்.